அப்படியே அமுக்கி போட்டு ட்ரிம்மர் போட்டு இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் நான் தான் ட்ரிம்மர் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல. சிசர் வச்சு என்னடா காலை வெட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ என்னை வீட்டுக்கு விட்டுருக்கப்பா ப்ளீஸ் பா, நான் வீட்டுக்கு போறோம். வணக்கம் நண்பர்களே, இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாய் பெட் கிளினிக் வந்திருக்காங்க விருதுநகர் விசிட்ல. சோ இவங்களுக்கு இப்ப நம்ம க்ரூமிங் பண்ண போறோம். இந்த க்ரூமிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும் போது. ஏன்னா இந்த ஷிட்ஸு வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப துருன்னு கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் நடப்பிடிக்கிறது. அதனாலதான் நான் கெட்டி போட்டே வேலை பார்க்குறேன். நீ பார்த்தா தெரியும், நான் நிறைய ஷிட்ஸும் கெட்ட மாட்டேன். பட் இவங்களை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கெட்டி போட்டு தான் வேலை பார்க்க வேண்டியதா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அந்த க்ரூமிங் சவுண்டுக்கு ரொம்ப பயந்தாங்க, கடிக்க வந்தாங்க. நீ பாத்தீங்கன்னா தெரியும், நான் அவங்கள படுக்க வச்சு ஃபுல் ஃபோர்ஸ், அப்படியே ஃபோர்ஸ்னா சும்மா கையை வச்சு அமுக்குனா தான் அவங்க சும்மா இருப்பாங்க. இல்லாட்டினா இங்கிட்ட ஓடுறதுலயே புரியா இருந்தாங்க. ஸோ கஷ்டப்பட்டு பிடிச்சுதாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அதுக்கு இப்பதான் அந்த ஒரு அளவுக்கு வந்து இந்த பொறுமைக்குன்னு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது வரைக்கும் பொறுமைனா என்னன்னே தெரியல. இந்த அடி போர்ஷன் எல்லாம் ட்ரிம் பண்ண விடவே இல்லை நம்மள வந்து. அதனாலதான் 2 காலில் தூக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்லாட்டினா நம்ம நிக்க வச்சே கூட பண்ணிடலாம். பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க பொறுமை இல்லாம தான் இருந்தாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா சிசரிங் தான் பண்ணேன் பேஸுக்கு. ஏன்னா சின்ன ட்ரிம் கூட பண்ணல. சிசர் பண்ணும்போது கூட சும்மாவே இருக்கிறதுல நாக்க உள்ள கொண்டு விடுறது, நக்குறேங்கிற பேர்ல கடிக்க வர்றது, நாக்க உள்ள விடுறது, பாத்தீங்களா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ட்ரிம்மர் பண்ணும்போதுதான் ஒரு செம்ம காமெடி. இதுல சிசரிங் பண்ணும்போது நாக்க உள்ள விட்டுக்கிட்டே இருந்தா நம்ம எப்படிதான் சிசரிங் பண்ண முடியும்? இவருங்க கால்குள்ள எல்லாம் இருக்கிற படம் எடுக்கலான்னு பார்த்தா முடியவே முடியாது. நான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். சரியான ஆட்டங்க. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு நீட் பண்ணிட்டு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கிறது கொண்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. பாஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. இந்த கட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அந்நியவனா இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து சிசரிங் பண்ணி தான் எடுத்தோம். ஃபைனலா டெய்லியுமே நல்லா நீட் பண்ணிட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க பார்த்தா தெரியும் உடம்பு ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா நீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 1/2 inch தான் ஹேர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தோம். ஆக்சுவலி அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய தான் ஃபார் வச்சிருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா மேலாப்புல ரொம்ப சிக்கா இருந்து ஒரு மாதிரி பிசுடா இருந்தது. ஸோ அதனாலதான் நம்ம 1/2 inch ஹேர் வச்சு ஃபுல்லா கட் பண்ணிட்டு நீட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ குளிக்கும் போதும் ஒரு இடத்துல இல்லை, நம்ம பிடிச்சுதான் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம். தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க. ஏன்னா அப்படியே சோகமா இருக்குமா இல்லையா தேய்க்கும் போது. அதனால அந்த டைம் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபைனலா நல்லா பேக் பண்ணி தொப்பட்டிட்டு ப்ளோ ட்ரையருக்கு அவருக்கும் 7ஆம் பொருத்த மாதிரி சண்டை தான். நான் இங்கிட்டு படுக்க அங்கிட்டு படுப்பேன்னு ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஃபைனலா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வீடியோ. மூஞ்ச மட்டும் காட்டுப்பா அப்படின்னா காட்டவே மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.